பொதுவாக ரிஷபம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குணநலம் இருக்குல்லைங்க சார், அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். எப்போவுமே அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் எதிர்பார்ப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு மணிக்கு வரேன்னு சொல்கிறேன், அவங்க கரெக்டாக அந்த 1 மணிக்கு எதிர்பார்ப்பாங்க. இந்த இயற்கையான விஷயங்களில் அழகு எதிர்பார்ப்பார்கள். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுவிட்சர்லாந்துக்கு போனேன், அது எப்படி இருக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நிறையா கேட்பாங்க. யாரெல்லாம் கிண்டல் கேலி இதெல்லாம் பேசுனாங்களோ. தொழிலமைப்பு 10ஆம் இடம் ராகுங்க, ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். ஒரு 5 பேர் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் எங்கேயோ திரும்பி போட்டு வந்துட்டோம்னா அப்படி இருக்குங்க, நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அந்த டாபிக் கூட நம்ம மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் அங்கே வந்து சொல்லணும். தன் கூட இருக்கக்கூடிய குடும்பத்தார்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கேர்ஃபுல்லான என்னென்னா, அவங்க யதார்த்தமாக பேசியிருப்பாங்க. அந்த யதார்த்தமாக பேசணும் ஒரு பக்குன்னு ஆகும். என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாங்க, கேஸ் அமைச்சவங்களுக்கு எனக்கு வெற்றி கிடைக்குமா, 12 வருஷமாக நான் பாட்டு தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு பெஸ்ட் டைம். வழக்குகள் பிரச்சனைகளில் ரிஷபராசிக்கு இந்த டைம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. சேலஞ்சிங்கான டைம், பெஸ்ட் டைமாக இந்த காலகட்டம் வந்துட்டு இருக்கும். பட் இந்த ஆன்லைன் சம்மந்தமான இதில் மாட்டின்னு இருக்கிறவங்க, பக்தி ப்ளஸ் நேரம் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த பேர் ஆஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக ரிஷபம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குணநலம் இருக்குல்லைங்க சார், அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்காங்கிறத ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குணாதிசயம். ரிஷபத்துக்கு உண்டான எப்போவுமே அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது, நான் உங்ககிட்ட ஒரு மணிக்கு வரேன்னு சொல்கிறேன், அவங்க கரெக்டாக அந்த 1 மணிக்கு எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடைச்சா தப்பு இல்லை, அவங்க உடைச்சா தப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. எப்படி இந்த டம்ளர் இங்கே வரலாம் அப்படின்னு ஓசிடியா சார் அவங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நார்மல் நேச்சரே அப்படி இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெரிய திருப்தி ஆவாங்க. ரொம்ப அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. இதை பண்ணப்போ தான் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் 9:30க்கு வரலாம் இல்லை அப்படின்னா, அதெல்லாம் வர முடியாதுன்றவங்க. ஏன்னா அவங்களே கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா அவங்களால அதெல்லாம் யோசிக்க கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்காது. இது ரிஷப ராசிக்கு உண்டானது. பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாஷாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இது பர்ஃப்யூம் பிடிக்கும்னா, இல்லை சார் எனக்கு பர்ஃப்யூம் பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏதர் பர்ஃப்யூம் ஆர் பாஷாக இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இயற்கையான விஷயங்களில் அழகு எதிர்பார்ப்பார்கள். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுவிட்சர்லாந்துக்கு போனேன், அது எப்படி இருக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நிறையா கேட்பாங்க. வெளியில் சொல்ல முடியாத பண வருத்தங்களில் இருப்பாங்க. நான் சொல்கிறது, நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், பட் எங்கேயோ ஒரு லிமிட் வந்து நம்மளை வந்து அப்படியே தடுக்குது. நான் இன்னும் அதை தாண்டி ஏன் போக முடிய மாட்டேங்குது? இட்ஸ் ஓகே, ஆனாலும் என்னால் அது தாங்கிக் கொள்ள முடியலையே. லாங்குவேஜ் ஸ்கில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கட்டிலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பாங்கள்ல, இந்த பிடியிலேருந்து நம்ம வெளியில் வரணும், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வெளியில் வரணும். என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குன்னா 10 கோடியிலேருந்து நான் வெளில வந்து 12 கோடிக்கு போகணும் சார், நான் 10 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கு நான் போனேன் சார். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள வெறியாக இருந்துட்டுருக்கும். யாரெல்லாம் கிண்டல் கேலி இதெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும்னு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு தீராத தாகமாக, ஒரு தீராத எண்ணமாக அவர்களுக்குள்ளே இருக்கு. இன்னும் ஒன்று ரொம்ப இதுக்கு தெரிஞ்சு, யாரோ ஒருத்தர் நல்லவங்க இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ என்ன மாதிரியே எனக்கு இன்னொருத்தர் கிடச்சா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு, என்ன மாதிரியே இன்னொருத்தர் கிடச்சா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய தொழிலுக்கு நல்லாயிருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லாயிருக்கும், நான் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதே பசி படைத்தவர் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு உள்ளூர அவர்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் ரிஷபராசியோடைய இயல்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நின்று அடித்து ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு நிறையா. கண்டிப்பாங்க சார். ரிஷபராசிக்குங்க சார் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்க போதுங்க சார்? பொதுவாக ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறார். பஞ்சாங்கம் குறிக்கிறது, ஜோதிடம் படிச்சிருக்கேன், நான் பாட்டுக்கு மாற்றி சொல்லிட்டேன்னு வைங்களேன்,
எனக்கு உண்டான ரிசர்ச்சில் சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது சொல்லத்தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது சொல்லி தான் ஆகணும். ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் நல்லா பேச தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் வந்து ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து இந்த வாட்ச் இருக்குது, இந்த வாட்சை மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் வின். நான் சொல்கிறது உங்களுக்கு. அப்போது நல்லா பேச தெரிந்தவர்கள், மார்க்கெட்டிங் பண்ண தெரிந்தவர்கள், ஒரு விஷயத்தை கன்வே பண்ண தெரிந்தவர்கள், லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா உற்று நோக்கி கவனிக்க லிசனிங் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கிற ரிஷபராசி எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. சார் ரொம்ப தோக்கக்கூடிய டைமாக இருக்கே சார் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துலேயும் எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்கும். டயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டிசிப்ளினை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கள் வந்து ஏதோ ஒன்று விட்ட அந்த வருத்தத்துலேயும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்துகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியில்லாத ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். 3ஆம் இடம் ஒரு மனிதனை நல்ல மாற்றமும் தூக்கி அப்படி கீழே போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் போய் கேட்டு பாருங்கள், ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் போய் கேட்டு பாருங்கள், லாபமாக நஷ்டமானு கேட்டு பாருங்கள். சார் அது சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாதுன்னு. என்ன சார் வண்டி ஓடினா காசு வருது, அப்புறம் என்ன சார் செட் ஆகும்? சார் நல்ல நல்ல சாஃபர் அமையணும், நல்ல டிரைவர் வந்து அமையணும் சார், அது ரொம்ப முக்கியம். அவங்க காராக நினைக்கணும் சார், காரை ஒழுங்காக ஓட்டணும் சார். அதே மாதிரி டயத்துக்கு கஸ்டமர்கிட்ட போய் நிற்கணும் சார், உள்ளே நீட்டாக வச்சுக்கணும், வெளியில் நீட்டாக வச்சுக்கணும் சார். அதே மாதிரி சொன்ன டயத்தை அவங்க கண்ணு முழிச்சு ஓட்டுறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணும். கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது ஸ்பீட் பிரேக் இருந்தால் அதில் பார்த்து போகணும், நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டியை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சக்ஸஸாக மாறும் சார். சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது சார். சொன்னவங்க எத்தனை பேர்? டிரான்ஸ்போர்ட்டில் வளர்ந்த கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கும், நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க. வளர்ந்த கம்பெனி இப்போ இல்லாத கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் சார் பஸ்ஸுக்குன்னா இவங்க தான் சார் அத்தாரிட்டியை. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இப்படி உட்காந்துட்டு போன பஸ்ஸை வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸாக மாற்றினது, செமி ஸ்லீப்பராக மாற்றினது இவங்க தான் சார். நான் கண்ணு முன்னாடி இங்கேருந்து சென்னைக்கு போயிருக்கேன், இங்கேருந்து ஈரோடுக்கு போயிருக்கேன், இங்கேருந்து திருச்சிக்கு போயிருக்கேன்னு சொன்னது பஸ் எல்லாம் இப்போ நேமெல்லாம் இருக்கா? ஆரம்பித்து விட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஒரு மனிதனை என்ன பண்ணும்? சக்ஸஸ் பண்ணுது. ஒரு மனிதன் எப்படி போடுறது? கீழே போடுறது. இதே போன்றது தான் இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் ஒரு மனிதனை சக்ஸஸ்ஃபுல்லாக்கும் இஃப் தே ஹாவ் அ டேலண்ட். டேலண்ட் இருந்தால் ரிஷபராசி என்பவர்கள் 3ஆம் இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. டேலண்ட் இல்லை சார், நான் எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணுறேன் சார், நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அடிக்ட் ஆகிறேன் சார் அப்படின்னு சொன்னால் அதே இந்த 3ஆம் இடம் ஒரு மனிதனை கீழே தள்ளுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு பண வரவு, பணம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி பின் எப்படி இருக்க போகுதுங்க சார்? பண வரவுகளுக்கும் உண்டான வருஷம் தான் இது. செலவுகள் இருக்க தான் செய்யும். அதாவது சார் கரெக்டாக 1000 ரூபாய்க்கு 999 ரூபா வருது சார் அப்படிங்கிற மாதிரி வர காசுக்கு செலவு இருக்க தான் செய்யும். பட் யூ கேன் ஏர்ன். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துருக்கு. நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கிட்ட. ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து சமாளிக்கிறதோட பிரயாணம் பண்ணி சமாளிக்கிறது, அலைச்சல் விட்டு சமாளிக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படக்கூடியதாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து குரு பயிற்சி ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? தொழில் அமைப்பு 10ஆம் இடம் ராகுங்க, ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். ராகு எப்படின்னா ஸ்பீடுங்க. இப்போது ஒரு விஷயம் இருக்குது, அதன் கூட கலந்து நம்ம வந்து செயல்பட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பேர் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் எங்கேயோ திரும்பி போட்டு வந்தோம்னா அப்படி இருக்குங்க, நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அந்த டாபிக் கூட நம்ம மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் அங்கே வந்து சொல்லணும். அந்த ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். இதை வந்து அந்த இடத்துல திருப்பி நம்ம அதை கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பேச தெரிந்தவர்கள் வின்னர்னு சொன்னேன், பேச தெரியாதவர்கள் லூசர்னு சொன்னேன். ஸோ வின்னர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா ராகு சம்மந்தப்பட்ட வேகம், ஸ்பீடு, கேட்சப்பு இதெல்லாம் இருந்துருச்சுன்னா ராகுவுக்கு சூப்பராக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க சார்? மேலே இருக்கிறவங்க போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க, பட் ஹி வில் வின். ஏன்னா இவங்களுக்கு தனியான ஒரு யோசனைகள் மனசில் வரும், தனியான ஒரு சிந்தனைகள் வந்து மனசில் வந்து தோணும். இது இப்படி பண்ணால் தப்பு, இது இப்படி பண்ணால் தான் கரெக்டுங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு நிறையா இருக்கும். அது மாதிரி வின் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்பில் ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷத்தில். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் இருக்கும் வேலையில். ரிஷபராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போகுதுங்க சார்? ரிஷபராசிக்கு குரு பயிற்சியில் திருமண பலன்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 3ஆம் இடம் குரு பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்,
9ஆம் இடம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல குரு பெயர்ச்சி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் இடம் தான் பேச்சுவார்த்தை நிறையா இருக்கும். சார் பொண்ணு பார்க்குறது, மேட்ரிமோனியில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். நான் சொல்கிறது இப்போ நானே மேட்ரிமோனி பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு ப்ராசஸ் தான் அது. நீங்கள் இப்போ உட்காந்து பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். அதை நெட்டில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வர இதை எடுக்கணும். ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜரில் காமிக்கணும். என்ன மாதிரி அஸ்ட்ராலஜர் இருந்தால் பொருத்தம் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. நான் எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், இந்த திருமண பலன்கள் மட்டும் உடனே வந்து டக்குன்னு பார்த்து டக்குன்னு ஆக்சிடென்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பலன் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். குரு பலன் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம். நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு குரு பலன் இவங்களுக்கு இல்லைன்னு கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. குரு பலன் இருக்குது. இப்போ பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு இருந்தால் தப்பு கிடையாது. பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு இருந்தால் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து குரு பயிற்சியில் திருமணம் பண்ணுறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணுறேன் சார். நான் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறேன். ரொம்ப நல்ல காலம் இது. ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம். ஒரு காரியம் தடங்களாக இருந்த காரியம் நடக்கும். நீங்கள் சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த பையன் வேண்டாம், இதெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? தடங்களாக தான் இந்த காரியம் வந்து சக்ஸஸுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரியே என் தொழிலையே வந்து நான் திருமணம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். என்னுடைய இதில் நான் டாக்டராக இருக்கேன். நான் டாக்டர்லேயே கல்யாணம் பண்ண முடியுமா? நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கேன். அட்வொகேட்லேயே இதே லைனில் பார்க்குறவங்க சீக்கிரம் அமையும் இந்த காலகட்டம். ரிஷபராசிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே இதில் பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு அமையறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெண் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? குழந்தை பாக்கியம் ரிஷபராசிக்கு 2026 இந்த ப்ராசஸ் டைம்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வீரியஸ்தானம்னு பேர். 3ஆம் இடத்துக்கு வீரியஸ்தானம்னு பேர். குரு பயிற்சியில் 3ஆம் இடம் வீரியஸ்தானம்னு பேர். ரிஷபத்துக்கு வந்து அஷ்டமம் 8, 11க்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல இருக்கார். சார் ஆனால் நம்ம ஜோதிடம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஜோதிடம் படிக்கும்போது எஸ் ரைட் ராங் இது சொல்லுங்கள் சார் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் தென் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு உண்மையாகவே நான் நினச்சிட்டு இருந்தோம், குழந்தை இருக்குன்னு நினச்சோம், பட்டு எங்களுக்கு களைஞ்சிடுத்து, இல்லை திருப்பி இன்னொரு தடவை நாங்கள் வந்து யோசிக்கிறோம். நாங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஐயுவி ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு அது வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ப்ராசஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய டைமாக இந்த டைம் வந்து இருந்துருக்கு. பட் எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு ஃபெயில் ஒரு சக்ஸஸ் அப்படி இருக்கக்கூடிய டைமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்களில் நம்மளால் பார்க்க முடியுது. 3ஆம் இடத்துக்கு உண்டான குரு உச்ச குரு, பலம் வாய்ந்த குரு. ஓகே, எதுக்கு பலம் வாய்ந்த குரு, எதுக்கு பலம் இல்லாத குரு, பலவீன குருன்னு இருக்குது. 3ஆம் இடம் வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. வீரியஸ்தானம் சக்ஸஸ் ஆகும், பட் ஒரு ஃபெயில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெண் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் பிரச்சனை வரலாம். அது ராசிகளாக இருக்கலாம், இல்லை உறவுகள் ரீதியாக. யாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார்? தன் கூட இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ரிஷபம் ஆமாம், குடும்பத்தார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லான என்னென்னா, அவங்க யதார்த்தமாக பேசியிருப்பாங்க. அந்த யதார்த்தமாக பேசணும் ஒரு பக்குன்னு ஆகும். என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாங்க. ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரு படத்தில் வந்து நம்ம மிர்ச்சி சிவா அவர் வந்து ஒரு பேசிகிட்டு இருப்பார். நான் உன்னை தான் ரொம்ப நாளாக விரும்பிகிட்ருக்கேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு யார்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு குழந்தைகிட்ட அதை பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி என்னென்னா, குழந்தை ஏதாவது சொன்னால் கூட வருத்தமாகக்கூடிய காலம் இந்த காலம் நான் சொல்கிறது. ஸோ வார்த்தைகளால் ரிஷபராசி ஏதாவது சொன்னோம்னா இப்போ அப்படியே ரொம்ப அப்படியே டல்லாகி என்னை பாரு, அந்த 3 வயசு குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது என்ன பார்த்து அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கெல்லாம் அங்கிள் ஆண்டின்னு சொன்னாலே கஷ்டப்படுற காலமாக இருக்குது. நான் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என்னை பாருங்க ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தைகளால் வருத்தப்படக்கூடியது அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக, வெளியில் இருந்தால் கூட தட்டிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் ரொம்ப அப்படியே கவலைப்படக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசிக்குங்க சார், கடன் பிரச்சனை மாறிட்டு இருக்கவங்க, இஎம்ஐ லோன் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி பெண் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். பெஸ்ட்டு டைம் ரிஷபராசிக்கு 2026 குரு பயிற்சி வந்து பெஸ்ட்டு டைம். கடன் அடைகிறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டு டைமாக இந்த டைம் வந்து இருக்கிறது. ஓடி இதை அடைக்காமல் விடவே மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு தவமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு இது ஒரு
சேலஞ்சிங்கான டைம், பெஸ்ட் டைமாக இந்த காலகட்டம் வந்துட்டு இருக்கும். பட் இந்த ஆன்லைன் சம்மந்தமான இதில் மாட்டின்னு இருக்கிறவங்க, கிரெடிட் கார்டு சம்மந்தமான பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு வெளில போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பேன் சார், இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனில் குரு உச்சம் பெற்று உட்கார்ந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருக்காங்காட்டி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்தா சால்வ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் இதில் மாட்டிக்கிறது, பணத்தில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போச்சுன்னா திரும்பி வர்றது கஷ்டம். பணம் கொடுக்கல் கூட, நீங்கள் கடன் வந்து கொடுக்கல் வாங்கல் மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, கொடுக்கறதுல கூட கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு இதை கடன் ஏதாவது இருந்தால் அதை வந்து அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அவர்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பின் அந்த கோர்ட் கேஸ் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கேஸ் அமைச்சவங்களுக்கு எனக்கு வெற்றி கிடைக்குமா, 12 வருஷமாக நான் பாட்டு தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு பெஸ்ட் டைம் இது. சார் எனக்கு பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்களே கெடுத்து விட்டாங்க சார், இன்ஃபர்மேஷன் பூரா ஆப்போசிட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தான் சார் யார் எங்கேன்னு புரிஞ்சுது. இப்போ மறைமுக எதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் எல்லாம் பெஸ்ட்டு டைம் வந்து இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு. எதிரிகள் யாருங்கிறது தெரியுங்க. நீங்கள் அப்போயே ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டீங்க, யார் சார் ஆப்போசிட் ராசி என்னன்னு கேட்டீங்க. பட் ஆப்போசிட் யாருங்கிறது தெரியக்கூடிய டைமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வழக்குகள் பிரச்சனைகளில் ரிஷபராசிக்கு இந்த டைம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? ரிஷபராசிக்கு 2 பரிகாரம் சொல்ல போகிறோம். ஒரு கோயில் பரிகாரம், இன்னொன்று சூப்பர் பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. பேசாமல் உட்காந்துட்டு, வாயை பேசாமல் உட்காந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணால் பெஸ்ட்டு டைமாக இப்போ இருந்துட்டுருக்கு. பேசாமல் இருக்கிறது ஒரு பரிகாரமாக, பேசாமல் இருக்கிறது தான் பரிகாரமே. அப்படி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாங்க சார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாமே இருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.